ஒரு அன்பர் கேட்டார், ஏங்க இந்த கோவில் அர்ச்சகராக இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலியை பார்க்க முடியாதுங்க. கோவில் இருக்கிற புளியோதரையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தா பரம தரித்திர கோலமா இருக்கிறார். அர்ச்சகனுக்கு மகளாய் பிறந்து அர்ச்சகனுடைய மகள் என்று பெயர் பெற்ற ஒரு பெண் மணமாலையில உங்களுக்கு மேட்ரிமோனியில அர்ச்சகனுடைய மாப்பிள்ளை வந்தா, ஐயா வேணாம் வேணாம், யாருமே அர்ச்சகனை கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பேண்ட் போட்ட மாப்பிள்ளை வேணும், அமெரிக்காவுக்கு போற ஐடி இண்டஸ்ட்ரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு வருமானம் தட்டில் விடுகிற காசு தான். இது எவ்வளவு மோசமா இருக்கு. இந்த அர்ச்சகன் தெய்வத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவனாக அருகாமையில வாழ்கிறவன் நிலைமை இப்படி இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த தெய்வத்தை கும்பிட்டா நீங்க நல்லா இருக்கலாம்னு. அவன் நல்லா இருக்கானா? முதல்ல கோவில் அர்ச்சகன் முதல்ல நல்லா இருக்கான, பக்கத்திலேயே இருக்கான தெய்வத்துக்கு பக்கத்துல என்று கேட்பார்கள். என்னை பலர் கேட்டிருக்கிறார்கள். அப்ப நான் சொன்னேன், அர்ச்சகனுக்கு ஆடம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவனுக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் போவதில்லை. எங்களுக்கு இது போதுங்கிற நினைப்போட வாழ்றவனுக்கு வாழ்க்கை போதுமா இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்து வாழ்நாளை கழித்தவன் அவன் சாகும் போது அந்த தெய்வத்திடம் போகிறான். இப்ப பிள்ளையாருக்கு சேவை செய்யறாரு ஒரு அர்ச்சகன்னு சொன்னா, செத்த உடனே கிளீனா விநாயகர் கூப்பிட்டு வராங்க, வா அப்படின்ட்டு. உங்களையும் மற்றவங்களையும் கூப்பிட்டுக்க மாட்டார் விநாயகர். அதே மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவனுக்கு வைகுண்டம் கிளீனா கிடைச்சிடும். அதுக்கு அவன் வேற முயற்சி பண்ண வேண்டியதில்லை. நீங்களும் நானும் தான் போய் சமாசனையை வாங்கிக்கணும், திருமண் காப்பு போட்டுக்கணும், பேரை மாத்திக்கணும், நித்தியம் இதெல்லாம் செய்யணும், அனுசந்தானம் பண்ணணும், 1000 சடங்குகள் இருக்கு. ஆனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனுக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் அவன் தன்னிடம் சேர்த்துக் கொள்வான். வா என்னுடைய உலகத்துக்கு வா.